Hi, this is Srinivasan Ramanujam, founder and CEO of Career Mudra. இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் வந்து நம்ம வெள்ளூர் பிரான்ச்சில் நடந்துகிட்ருக்கு. ஹீ இஸ் மிஸ்டர் ராம்நாத். ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் வெள்ளூர் பிரான்ச். இப்போது இந்த டிஸ்கஷன் வந்து முக்கியமாக இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறம் இட்ஸ் we are facing lot of issues, challenges, getting out, the opportunities, job placements. ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போது முழுக்க நம்ம பேச போகிறோம். எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வெளியே வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆஃபர் நம்ம வந்து இந்த வெள்ளூர் பிரான்ச்சில் கெரியர் முத்ரா வெள்ளூர் பிரான்ச்சில் எவ்வளோ ஆஃபர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன பண்ணுறோம், அதுக்கான ஜாப் அஷூரன்ஸ் என்ன, ஜாப் கேரண்டி என்ன, அதை பற்றி தான் இந்த முழுக்க இந்த டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராம்நாத் வந்து நம்ம கெரியர் முத்ரா வெள்ளூர் பிரான்ச்சில் என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய், கெரியர் முத்ரா வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா we are taking care of almost 6 to 7 courses: data science, digital marketing, Amazon web services, Python. In Python we have 3 categories: for beginners, school students, and advanced courses also we are offering, and we have Azure and DevOps. ஸோ இந்த கோர்சஸ்னால் நம்ம கேரியர் முத்ரா வெள்ளூரில் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ மேற்கொண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கிட்ட வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ்னால் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் சார் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி சார் இருக்குது ஃபீல்டு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ அதுவும் எஸ்பெஷலி இன் திஸ் கிரிட்டிக்கல் பீரியட் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஆன்லைன் யூசேஜ், அந்த டேட்டா யூசேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெண்ட் அப் ஆக்சுவலி, அண்ட் இட்ஸ் கோயிங், இட்ஸ் கீப் ஆன் கோயிங். ஏன்னா அந்த டேட்டாஸ் பார்க்கும்போதே எல்லாருமே வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு டிவைஸ் மூலமாக வந்து தே ஆர் அக்சஸிங் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களோட ஆன்லைன் கோர்சஸ், வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களோட ஆன்லைன் ஒர்க், இது எல்லாமே ஈவன் மீடியாவாக இருக்கட்டும், ஈவன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும். ஸோ இட்ஸ் ஒன்லி பிளேயிங் அரவுண்ட் டிஜிட்டல் மீடியா. இந்த டிஜிட்டல் மீடியாவில் வந்து இது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கிரியேட்டிங் லாட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் வியூவர்ஷிப். அது பார்க்குறவங்களுக்கும் சரி, அதை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இட்ஸ் வைட், இட் ஹஸ் பின் கிரியேட்டட் வைட் மார்க்கெட் அண்ட் ஜாப் மார்க்கெட். இட்ஸ் ஆஃபரிங் லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் இருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் மீடியமில் வந்து உங்களால் வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும், அதை வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட் மூலமாக வந்து ஹவ் யூ கேன் க்ரோ யுவர் ஃபாலோயர்ஸ் அண்ட் நெட்வொர்க், அண்ட் த்ரூ தட் எந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வந்து உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இட்ஸ் கிரியேட்டிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வாட் வி ஆர் ஆஃபரிங். நம்ம கெரியர் முத்ராவோட வெள்ளூர் பிரான்ச்சில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 75% வந்து ஆஃபர் கொடுக்குறோம். எதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன்லேயும், பிகாஸ் இப்போ நிறைய பேர் எந்த ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த அவேர்னஸ் வந்து ஐ வாண்டட் டு கிரியேட் இன் தீஸ் சிட்டிஸ், Tier 2 சிட்டிஸில். அதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகலாமா? ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் படித்து முடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. இந்த பெரிய கன்ஃபியூஷனுக்கு வந்து நம்ம விட ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து இருக்குது. அவங்களுக்கு இட்ஸ் கிரியேட்டிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கண்டென்ட் கிரியேஷன் வந்து அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இன்றைக்கி. ஏன்னா ஒரு வார்த்தைக்கும் per word they can get paid off. Okay, ஸோ அதில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷோ இல்லை தமிழோ, ஈவன் வாட் எவர் த லாங்குவேஜஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித், எல்லா லாங்குவேஜஸ்க்கும் இன்றைக்கி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நாட் ஓன்லி கண்டென்ட் க்ரியேஷன் இல்லை கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து எல்லாமே கண்டென்ட். இப்போ நம்ம பேசுகிறத இந்த வீடியோ கூட ஒரு கண்டென்ட்டு. அப்படி பார்க்கும்போது இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு, நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து இட்ஸ் கிவிங் கண்டென்ட்.
ஓகே. ஸோ சேலரி பேக்கேஜ் எல்லாமே வந்து மீன்ஸ் எல்லா இதுலேயும் இருக்கிறது தான், எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்கிற ஒரு விஷயந்தான். உங்களுக்கான தகுதியை பொறுத்து நீங்கள் எந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம கரியர் முத்ராவில் இப்போ என்ன ஆஃபர் அப்படின்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு 75% ஆஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த விஷயம் போய் சேரணுன்றது. இன்னொன்று ஐ வாண்டட் டு க்ரியேட் மோர் ஜாப், யூனோ, அந்த எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஆனால் இருக்குது, வேலையும் இருக்குது. ஸோ அதுதான் விஷயமே. ஆனால் நிறைய பேர் இருக்குது. பட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த ஸ்கில்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஈவன் நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு தேவையான வந்து ஆட்கள் கிடைக்கல. ஸோ நாட் ஓன்லி கரியர் முத்ரா, இது எல்லா கம்பெனிக்குமே இதுதான் விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் புட்டிங் யுவர் எஃபர்ட்ஸ் ஆன் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், உங்களுக்கான வேலை உண்டு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்னலாம் விஷயம் வருது, அது கண்டென்ட் க்ரியேஷனா, அது ஆட் க்ரியேஷனா, யூடியூப் மார்க்கெட்டிங்காக, இது எல்லாத்த பற்றியுமே வந்து நம்ம யூடியூப் சேனலில், கரியர் முத்ரா யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ தே கேன் கோ அண்ட் செக். பட் இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் எதுக்காகனா 75% ஆஃபர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொத்த கோர்ஸே வந்து 25,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வரும். பட் இப்போ 75% கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் இமேஜின் அண்ட் ஜஸ்ட் கால்குலேட், அந்த அளவுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். 25% மட்டும் தான் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வாங்குகிறோம். இது அடுத்து முக்கியமான என்ன விஷயம்னா பிளேஸ்மெண்ட். இது கட்டாயம், இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக 100% ஜாப் பிளேஸ்மெண்ட், அதை கேரண்டியாக நம்ம கொடுக்குறோம். அதாவது அஷ்யூரன்ஸோட கொடுக்குறோம். ரொம்ப முக்கியமான அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அஷ்யூரன்ஸே கொடுக்குறோம். எஸ்பெஷலி வெள்ளூர் பிரான்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்களுக்கு, இந்த பிரான்ச்சில் படிக்கிறவங்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு. ஏன் அப்படின்னா இது இன்ஹவுஸ்லேயே எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அவங்களுக்கான கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து ஒரு டிராஃபிக் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு வெப்சைட் டிராஃபிக் ஆகட்டும், இ-காமர்ஸ் கண்டென்ட் க்ரியேஷன், இ-காமர்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, எல்லா விஷயமும் எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் பிளேஸ்மெண்ட் அண்ட் எவ்ரிதிங். நாட் ஓன்லி நம்ம கரியர் முத்ரா மட்டும் வச்சுக்கிறது இல்லை, we are also outsourcing candidates. நிறைய ரெக்குயர்மெண்ட் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் நம்ம சென்டரில் படித்தவங்க, வேலூரில் படித்தவங்க யாரும் சும்மா இல்லை. ஈவன் திருச்சி பிரான்ச்சில் படித்தவங்களும் தே காட் பிளேஸ்மெண்ட். எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பீப்புள் நம்மக்கிட்டேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். இதை தவிர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் சர்வீசஸ் வேறு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சார் நம்ம. ஆமாம், இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரைனிங் மட்டும் நம்ம கொடுக்கல, இப்போ சர்வீஸும் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ சர்வீசஸ்னால் இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ ரியல் டைமில் நம்ம வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரியல் டைம்னா ப்ராஜெக்ட்லேயே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ரியல் டைமில் இருக்கும். ஓகே, எல்லாமே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாம் என்னென்னா ஒரு சர்வீஸை பேஸ் பண்ணி இருக்கும் எல்லாமே. இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் ஒரு கிளைண்ட் இப்போ வேலூரில் நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஐ வாண்டட் டு ப்ரொமோட் மை செல்ஃப். ஓகே, ஸோ இன் அண்ட் அரௌண்ட் வேலூர் அப்படின்னா அது இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சின்ன ஒரு டீ கடைக்கு கூட விளம்பரம் தேவைப்படுது. ஸோ அந்த மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா, மார்க்கெட்டிங் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான ஒரு கஸ்டமரையும் இன்னும் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரையும் எல்லாம் பில்ட் பண்ணலாம். ஓகே, ஈவன் பிராண்ட் குவாலிட்டி, பிராண்டை எப்படி பில்ட் பண்ணலாம், பர்சனல் பிராண்டிங்கும் சரி, உங்களோட கம்பெனி பிராண்டிங்கும் சரி. ஸோ இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் இது சாத்தியம். அதனால் வந்து இந்த சர்வீஸ் எதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ, எதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாமே சர்வீஸாகவும் இருக்குது. கண்டென்ட் க்ரியேஷன், கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அண்ட் தென் ஆட் க்ரியேஷன், வீடியோ மார்க்கெட்டிங், எப்படி ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுறது, கண்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எவ்ரிதிங் இன் அண்ட் அரவுண்ட் எஸ்இஓ, எஸ்பெஷலி இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும். ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இந்த வேலூர் லோக்கல் மார்க்கெட்டுக்கும் சரி, இன் அண்ட் அரவுண்ட் வேலூரில் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ், ஈவன் பிக் கம்பெனிஸ்க்கும் நம்ம வி ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ். ஸோ இது வந்து இப்போது இது மூலமாக
நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி தே கேன், நீங்கள் இல்லை ஆண்டர்ப்ரனராக வரணும்னாலும் சரி, இட் இஸ் வெரி டுவல் பர்பஸ். இப்போ நீங்கள் ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம், ட்ரைனிங் எடுக்கும்போதே வந்து ரியல் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க, தென் ஜாபும் அஷூரன்ஸ் இருக்குது. ஓகே, அவங்களும் வந்து தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். ஸோ அப்படி மல்டி, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மற்ற எந்த கோர்ஸ்லையும் அந்த மாதிரி ஒரு வைடர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா எனக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்ன்ஷிப் வேறு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸில் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர், எஸ்பெஷலி காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு. அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தால் இருக்கலாம். ஸோ அவங்க ஒன்லி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்டர்ன்ஷிப் ஆஃபரில் வந்து என்ன ஒரு க்ரைட்டீரியானா, தே ஹவ் டு வாக் இன் டு அவர் ஆஃபீஸ், நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும். தே வில் கெட் எ ஃபார்ம் அண்ட் தே வில் என்டர் தேர் டீட்டெயில்ஸ். ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து தே ஹவ் டு கெட் என்ரோல்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப். அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருவோம். 3 months வரைக்கும் அந்த டியூரேஷன், 90 days டியூரேஷன். அது இது வந்து அவங்க அந்த 90 days முழுக்க தே கேன் லேர்ன் இன்டென்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எல்லா விஷயத்தையும் அதை கற்றுப்பாங்க, பண்ணிக்கலாம். இன் அண்ட் அவுட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன தான் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸில், அது எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது, தே கேன் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எஸ்பெஷலி இந்த வெள்ளூர் பிரான்ச்சில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ்க்காக அந்த பெனிஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஈவன் இந்த இன்டர்ன்ஷிப்லேயே வந்து அவங்க அந்த 3 மாதத்தில் வந்து இஃப் தே கேன் ஷோகேஸ் தேர் டேலண்ட்ஸ், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த ஹை பர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம ஆஃபரும் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான எல்லா இதுவும் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே. அந்த மாதிரி வந்து இன்டர்னாக வந்து they just started their career in our career mudra. Okay. திருச்சி பிரான்ச்சில் இருக்கட்டும், சென்னையும் சரி, ஈவன் வெள்ளூரில் வந்து we are just initiating. Right. Okay. இது வரைக்கும் நம்ம we have seen about digital marketing. நம்ம அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கொஸ்டின் நம்ம சார் கேட்கலாம். ஓகே, இப்போ டேட்டா சயின்ஸ், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஆஃபர் அதான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு உண்டு. பட் என்னென்னா பிளேஸ்மெண்ட்டில் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ், அஷூரன்ஸுக்கு பதில் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இதில். ஏன்னா டேட்டா சயின்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வைடர் ஆப்பர்ச்சுனிட்டி அதுலேயும் நிறைய இருக்குது. இதை ப்ராஜெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ்னால் தே ஆர் காலிங் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட படித்தவங்க எல்லாருக்குமே வந்து வி ஹவ் அசிஸ்டட் ஃபார் குட் பிளேஸ்மெண்ட். எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸையும் வந்து தே கேன் செக் இன் அவர் யூடியூப் சேனல்ஸ். எல்லாமே வீடியோவோடு அப்லோட் ஆகிருக்கு. ஈவன் இஃப் தே வாண்ட் வி கேன் கிவ் ஆல் த ப்ரூஃப்ஸ். எல்லாமே அவங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, டேட்டா சயின்ஸ் படித்தவங்களும் சரி. பட் ஸ்டில் அந்த அஷூரன்ஸ் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, டேட்டா சயின்ஸ்க்கான ப்ராஜெக்ட் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி வைடர் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இல்லாமல் வெரி வெரி லிமிட்டட். ஏன்னா இருக்கிற ஆல்ரெடி ப்ராஜெக்டில் இன்ஹவுஸ் ப்ராஜெக்டில் எல்லாருமே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு அவுட் சோர்ஸ். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கான இது. ஈவன் பைத்தான் டெவலப்பர்ஸ் கேட்குறாங்க. இது தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து கரியர் முத்ரா வந்து they are just காலிங். நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் நம்மகிட்ட கால் பண்ணி நிறைய இவ்வளோ பேர் இருக்காங்களா அவ்வளோ பேர் இருக்காங்களான்னு கேட்குற அந்த விஷயம் வந்து அதிகமாக இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் பைத்தன் டெவலப்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது அந்த இது. பட் இன்டர்ன்ஷிப் மற்ற ஆஃபர்ஸ் இப்போ 75% ஆஃபர் இதுலேயும் உண்டு, டேட்டா சயின்ஸ்லேயும் உண்டு. டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 சாஃப்ட்வேர்ஸ் இதில் நம்ம படிப்போம். உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க. ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேப்லோ. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் கம்பைன் பண்ணி படிக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெங்களூர், சென்னை, எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும், ஹைதராபாத், டெல்லி, மும்பை, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. டேட்டா சயின்ஸ் வந்து இட்ஸ் அ பியூர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல். கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் ப்ரீ ரெக்விசிட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதை தவிர்த்து இப்போ அதில் வந்து அப்போ அந்த கோர்ஸ் ஃபீ, ஒரிஜினல் கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா கரியர் முத்ரா வந்து 49,000 + 18% ஜிஎஸ்டி பண்ணோம்.
இப்போ வந்து எஸ்பெஷலி வெள்ளூர் பிரான்ச் வந்து 75% இதுலேயும் வந்து ஆஃபர் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த 2 கோர்ஸுக்கும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கும் 75% ஆஃபர். ஓகே. அதை வந்து இந்த மார்ச் மாதம் மட்டும்தான் அப்படின்ட்டு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இட் மே கெட் எக்ஸ்டெண்டட் பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் வால்யூம்ஸ். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இது ரொம்ப நல்லது இந்த டைமில். ஓகே. ஓகே. ஸோ மற்றபடி இந்த டேட்டா சயின்ஸுக்கான எப்படி நம்ம வந்து ரியல் டைமில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஆஸ் எ ட்ரெயினராக வந்து நீங்கள் உங்களோட இன்புட் வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டேட்டா சயின்ஸ். சார் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் டேட்டா சயின்ஸில் தட் இஸ் ஆர் ப்ரோக்ராமிங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இது ரெண்டு வச்சும் நாங்கள் ஆஸ் அ ட்ரெயினர் ஐ எம் டீச்சிங் வித் போத் த லாங்குவேஜஸ் ஆர் அண்ட் பைத்தான். ஸோ ஒரு சில இடத்துல தே மே டீச் வித் ஒன்லி பைத்தான், பட் வி ஆர் இன்க்ளூடிங் ஆர் அண்ட் பைத்தான் ஃபார் அவர் சிலபஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து மெயின் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி நாங்கள் டீச் பண்ணுறது. அந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜாக நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து வி ஆர் டூயிங் சம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். நிறைய ஏர்லைன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய கம்பெனிஸ்லேருந்து வர ப்ராஜெக்ட்ஸும் நம்ம இருக்கிற சோர்சஸ் மூலியமாகவும் நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து தேர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ அந்த ப்ராசஸும் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. இன் வெள்ளூர், சென்னை அண்ட் திருச்சி 3 பிரான்ச் போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஸ் மாதிரியோ இல்லை ப்ராஜெக்ட் மாதிரியோ நம்ம வெள்ளூர் சென்டரில் படிக்கிறாங்க? வெள்ளூர் சென்டர்ஸில் மோர் தென் 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ப்ராஜெக்ட்ஸ் தனியாக வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து ஒரு சில காலேஜஸ்லேருந்து அப்ரோச் பண்ணி ஸோ அவங்களும் நம்மக்கிட்ட எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம கைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தே ஆர் டூயிங் ஃபார் மோர் தென் 4 months ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க ஒன்லி இன் வெள்ளூர். ஓகே. ஓகே. இட்ஸ் நைஸ் டு ஹியர். ஆக்சுவலாக இந்த டேட்டா சயின்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெரிய ஸ்பேஸ். ஈவன் சேலரி பேக்கேஜும் வந்து அதிகமான வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ஏர்ன் அப் டு 7 lakhs per annum. ஓகே. 1 yearல யூ கேன் ஏர்ன். ஸோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபீஸ் பற்றி யோசிக்காமல் இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு த ஃபீல்ட் மீன்ஸ் நம்ம நல்லா ஷைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேலரிஸும் நம்ம நிறைய எதிர்பார்த்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. So I think we have discussed, we have covered all the things, placements, internships, முக்கியமாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த Tier 2 சிட்டிஸில் நிறைய பேருக்கு எந்த கோர்ஸ் படிக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கான இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நம்ம வச்சுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து பிளேஸ்மெண்ட்டில் they can get இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே என்ட்ராகி படிக்க ஆரம்பித்தாலே வந்து அவங்க வந்து தே வில் பி இன் டு அ ப்ராஜெக்ட், தே வில் ஃபீல் தட் நம்ம வந்து ரியல் டைமில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு டேட்டா கொடுத்து ஏதோ ஒரு விஷயமா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ ஈவன் டேட்டா சயின்ஸும் அதே மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ தே கேன் கெட் யூட்டிலைஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.